ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வேத வசனம் ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. என்னுடைய மகளும் மகனும் வாசித்து பாடியிருக்கிற ஒரு பாடலை இன்றைக்கு நான் நம்முடைய சேனல்ல அதை ரிலீஸ் பண்ணுகிறோம். அதையும் பார்த்து கர்த்தரை துதிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் நல்லவர். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். பனி பெய்யும் பொழுதுதான் சில பூக்கள் மலரும். பனி அதிகமாக பெய்தால் கருகிவிடும். ஆனால் சரியான பனி பெய்யும் பொழுது அந்த லீலி புஷ்பம் மலர்கிறதை காண முடியும். அது வாசனை வீசும். நீங்க பாத்தீங்கன்னா டூலிப்பு, ரோஜா, லீலி புஷ்பம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பனி காலங்களில் அவ்வளவு அழகாக மலர்ந்திருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனி போல இருப்பேன். அவர் வாழ்க்கையில் நான் அவர்களை செழிப்படைய பண்ணுவதற்கு அவர்களோடு கூட நான் இருப்பேன். அவர்கள் வறட்சியை மாற்றிவிடுவேன், அவர்கள் குறைவை மாற்றிவிடுவேன், அவர்கள் தரித்திரங்களை மாற்றிவிடுவேன். அவர்கள் என்னோடு கூட அவர்கள் இருக்கிறபடினால் லீலி புஷ்பத்தை போல மலர்ந்து லெபனோனை போல வேரூன்றி நிற்பார்கள். அப்ப ஆண்டவர் நம்மை எப்படி உயர்த்தப் போகிறார், எப்படி மேன்மையடை செய்ய போகிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 2 காரியங்களை இந்த வசனத்தில் நமக்கு அழுத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பனியைப் போல இறங்க ஆரம்பித்து விட்டால் பூ மலரும், வேர் உறுதிப்படும். பூ மலரும், வேர் உறுதிப்படும். அவர் நம்மேல் பனியைப் போல இறங்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை வாசனை வீசும். உறுதியான அஸ்திபாரத்தில் நம்மை நிலைநிறுத்தி விடுவார். அப்ப நாம பனி எப்ப பெய்யும்? அதிகாலையில பெய்யும். ஒரு சமயம் நான் வேதாகமத்தை வாசித்த ஆரம்ப காலகட்டம். அப்ப எனக்கு தெரியாது சில விஷயங்கள். நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி நான் ஒரு நாள் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, பூமியிலிருந்து பனி எழும்பி பூமியை நனைத்தது அப்படின்னு நோவா காலத்திற்கு முன்பு கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின பொழுது நோவாவினுடைய பேழை, அந்த பேழை செய்வதற்கு முன்பு வரை பனி பூமியிலிருந்து எழும்பும், பூமியை நனைக்கும் என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நான் கேட்டேன், இந்த பனி எப்படிப்பா எழும்பும், எப்படிப்பா நனைக்கும் எனக்கு தெரியல. அப்ப நான் ஒரு நாள் இதை நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதை நான் கேட்டேன். அவர் அமைதியா இருந்தாரு. சரி, என்னைக்கு அது ஒரு நாள் சொல்லி கொடுப்பார், அவ்வளவுதானே. நம்ம ஆண்டவர் அப்படிதான் செய்வார். கேட்ட உடனே எதையும் சில நேரத்துல எக்ஸ்பிளனேஷன் பண்ண மாட்டாரு. பொறுமையா இருந்து நமக்கு மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்ப நான் ஒரு நாள் என் கிராமத்துல இருக்கக்கூடிய எங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்கேன். அங்க நான் படுத்து தூங்கிட்டு இருந்தப்ப அதிகாலை ஏன்னா ராத்திரி ரொம்ப நேரமாச்சு, நாங்க ஜோமெல்லாம் பண்ணிட்டு படுக்க. அதிகாலை ஒரு 5:30 மணி இருக்கும். விடியற் காலம் வெளுப்பு தோன்றுகிற நேரம் அது. என்னை யாரோ எழுப்பினார்கள். எழுப்பி வயல்வெளிக்கு போ அப்படின்னு என்னை வழி நடத்தினார்கள். நல்ல தூக்கம் எனக்கு. ஏன்னா படுத்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, 1-2 மணி நேரம் தான் ஆயிருக்கும். அப்ப நாங்க போறோம்.
நான் வயல்வெளிக்கு போறேன். பக்கத்திலே அந்த வீட்டில இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல ஒரு 100, 200 அடியில வயல்வெளி. அங்க போன உடனே அந்த வயல்வெளிக்கு போன உடனே அந்த வயல்வெளியில கர்த்தர் எனக்கு காண்பித்தா நெல் பயிருக்கும் அதற்கு மேல 1 அடி அளவுல ஒரு மேகம் அப்படியே படர்ந்திருந்தது. அப்படியே படர்ந்திருந்தது. நெல் மேல அந்த இதெல்லாம் கிடையாது. பனித்துளிகள்லாம் கிடையாது. அதற்கு மேல திக்கான ஒரு மேகம் போல, ஒரு நீல மேகம் போல அப்படியே படர்ந்திருந்தது. நான் அந்த தூக்கத்திலே ஏதோ தரிசனம் போல நினைச்சு அதை பார்க்கிறேன். மறுபடியும் அங்கிருந்து வரேன், படுத்துட்டேன். மீண்டும் என்னை எழுப்பி ஒரு 6:15, 6:30 இருக்கும். நான் போய் மறுபடியும் அந்த வயல்வெளிக்கு என்னை வழி நடத்தினான். போய் பார்த்தா அந்த வயல்வெளி காய்ந்திருந்த வயல்வெளி. அந்த நெல் மணிகள், அதாவது நெல் கதிர்கள் விட்டிருக்கிற நேரம், அந்த வயல் முழுவதும் நீர் பாய்ச்சினதை போல தண்ணீர் துளி 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 துளியாக இருக்கிறது. அந்த நெல் கதிர்கள் மேலெல்லாம் அந்த அப்படியே துளி அப்படி மழை பெய்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நான் வந்து படுத்துட்டேன். காலை 8 மணி. அப்பதான் எனக்கு தெளிவு வருது. நான் எழும்பி உட்கார்ந்து யோசிக்கிறேன். காலையில் நான் எழும்பி போனேனே, என்ன பார்த்த இது. வந்து படுத்து மறுபடியும் போனேனே, என்ன பார்த்த இது. உடனே வேதாகமத்தை எடுத்து புரட்டினா பூமியிலிருந்து பனி எழும்பி பூமியை நனைத்தது. ஆண்டவர் அழகா விளக்கம் கொடுத்தார். இந்த பனி வந்துட்டா செழிப்புதாங்க. பூக்காத பூவும் பூத்துருங்க. செடியில பூ பூக்காம அப்படியே வறண்டு இருக்கும் பாருங்க. இந்த பனி பெஞ்ச உடனே அந்த பூ மலருங்க. நீங்க அந்த புல்வெளியில பார்த்தீங்கன்னா புல்லுல ஒரு பூ பூக்கும் வெள்ளை கலர்ல. அந்த பனி ஊத்துன உடனே காலையில போய் பாருங்களேன், அந்த வெள்ளை கலருக்கும் பனி துளிக்கும் அவ்வளவு அழகா இருக்கும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். லீலி புஷ்பம் பயங்கர வாசனை வீசுங்க. 2வது, அவன் லெபனோனை போல வேரூன்றுவான். ரொம்ப ஸ்ட்ராங்கான அஸ்திபாரத்தை அவனுக்கு கர்த்தர் கட்டளையிடுவான். இந்த காலை வேளையில உங்கள் மேல், இஸ்ரவேலாகிய உங்கள் மேல் பனியைப் போல இருப்பார். நீங்கள் பூத்து வாசனை வீசப் போகிறீர்கள். உங்கள் வேர் அவருக்குள் உறுதியாக நிற்கப் போகிறது. கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமே, ஆமே.